தமிழக அரசியல்ல எலியும் பூனையுமா இருக்கிற ஆளும் கட்சியாகட்டும் எதிர்கட்சியாகட்டும் இந்த எல்லா கட்சியும் டெலிமினேஷன் அதாவது தொகுதி மறுவரையுறை இந்த விஷயத்துல ஒன்னா இருக்காங்க. பிஜேபி தமிழகத்துக்கு செய்யும் துரோகம் அப்படின்னு விஜய் சாரும் கருப்பு கொடி ஏந்தி எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தின் முதல்வர் மு.க. ஸ்டாலினும் சொல்லியிருக்காங்க. டெலிமினேஷன்னா என்ன? ஒரு ரேஷன் கடையில 50 குடும்பம் இருக்கு. 10 வருஷத்துக்கு அப்புறம் அதே ஊர்ல 2000 குடும்பம் இருக்கு. இப்போ ஒரே கடையா இருந்துன்னா அங்க கூட்டம் அதிகமாகும். ஸோ அந்த கடையை என்ன பண்றாங்க? பிரிக்கிறாங்க. அது போலதான் மக்கள் தொகை எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி எம்பியும் எம்எல்ஏயும் பிரிக்கிறது தான் இதனோட வேலை. ஒரு எம்பிக்கு கீழே 10 லட்சம் மக்கள் இருக்காங்கன்னா இந்த நாட்டில் இருக்க எல்லா எம்பிக்கு கீழவும் 10 லட்சம் மக்கள் தான் இருக்கணும். ஒரு எம்பிக்கு கீழே 50 லட்சமோ இன்னொரு எம்பிக்கு கீழே 5 லட்சமோ இருக்கிறது சரியா இருக்காது. இது ஒரு வாக்குக்கு ஒரு மதிப்பு உறுதி செய்யற ஒரு அவசியமா ஆகும். சரி, நீ சொல்றது சரியா தானே இருக்கு. தமிழ்நாடு ஏன் இதை எதுக்குது அப்படின்னு பார்த்தா 1950 ஜனவரி 26 நம்ம நாடு குடியரசு நாடா மாறப்பட்டுச்சு. இது வரைக்கும் 4 வாட்டி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. 3 வாட்டி காங்கிரஸ் இருக்கும்போதும் 1 வாட்டி பிஜேபி இருக்கும்போதும். 1976 இந்திரா காந்தியால குடும்ப கட்டுப்பாடு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அவங்க சொன்னதை தமிழ்நாடு அரசு குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியது, மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியது. ஆனா வட மாநிலங்கள் மக்கள் தொகையில பல மடங்கு அதிகரித்து உள்ளது. இப்போ இவங்க சொல்ற மாதிரி மக்கள் தொகை அடிப்படையில தொகுதிகளை பிரிச்சு மக்கள் தொகை குறைவா இருக்கிற தமிழ்நாடு, கேரளா போன்ற தென் மாவட்டங்கள் இதுல பாதிக்கப்படும். நமக்கு இருக்கிற 39 எம்பிகள் இடங்களும் குறையும். அதே சமயத்துல உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற வட மாநிலங்கள்ல இருக்கிற எம்பிகள் சீட்டு உயரும். மத்திய அரசுல இருந்து மாநிலத்துக்கு வரும் நிதியும் திட்டங்களும் குறையும். பார்லிமெண்ட்ல தமிழ்நாட்டின் குரல் வலுவிழந்துவிடும். வட மாநிலங்கள் மட்டும் நினைச்சா இந்தியாவுல யார் பிரதமர் ஆக முடியும் என்பதை தீர்மானிக்கும் முடிவு இந்த நிலையினால உருவாகும். நாங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி நாட்டின் முன்னேற்றத்திற்கு உதவினோம். அதற்கு பரிசாக எங்களுக்கு அதிகாரத்தை குறைப்பதா என்பதுதான் இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளோட கேள்விகளாக இருக்கு. வட மாநில எம்பிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அவங்க நினைச்சா ஹிந்தி திணிப்பு, காவேரி பிரச்சனை, நீட் ப்ராப்ளம் இது போன்ற விஷயங்களை சட்டங்களை ஈஸியா அவங்களால சேஞ்ச் பண்ண முடியும். இது தமிழ்நாட்டின் மொழி மற்றும் கலாச்சாரம் அடையாளத்தை பாதிக்கும் அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு. அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி அனைத்து மக்களுக்கும் சமமான பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும். அதே சமயத்தில் சிறப்பாக செயல்பட்ட மாநில உரிமைகளுக்கும் பாதுகாக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அரசு தரப்புல பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஒரு சிறந்த நாடு என்பது ஆதிக்கம் செலுத்தும் பெரும்பான்மையால் உருவாக்குனது இல்லை, திருப்தி அடைந்த சிறுபான்மை மக்களால உருவானதா ஆகும். இந்தியா தனது ஜனநாயக வலிமையை இழக்காம இருக்கணும்னா எண்ணிக்கை மற்றும் தரம் இரண்டுக்கும் இடையில ஒரு நியாயமான பாலத்தை அமைக்க வேண்டும்.